ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையை ஒர்த்தா, அதாவது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாட் மேக்ஸ் லைஃப் ஒர்த் வைல்? இந்த கேள்விக்கு பதில் தேடிட்டே இருந்த கௌதம்ங்கிற ஒரு இளைஞனோட கதை தான் இது. கௌதம் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்திலே இருந்தான். இப்போ அவன் தன்னோட மென்டரான மிஸ்டர் ராம் கிட்ட போனான். சார், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் என்னதான் சீக்ரெட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கறான். ராம் சிரித்துக்கிட்டே பதில் சொல்றாரு அவனுக்கு. கௌதம், இதுக்கு பெரிய சீக்ரெட்லாம் எதுவும் இல்லைப்பா. நான் உனக்கு 4 இஃப்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த 4 இஃப்ஸையும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டா உன்னோட வாழ்க்கை நிச்சயமாக அர்த்தமுள்ளதாக மாறும். முதல் இஃப், நீ தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். லைஃப் இஸ் ஏ வீடியோ கேம். நீ கற்றுக்காம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. நீ ஜெயிக்கிறப்பவும் கற்றுக்கிற, தோக்குறப்பவும் கற்றுக்கிற. யூ லேர்ன் பை ட்ரைங், யூ லேர்ன் பை எரர். ஒரு சின்ன கதை. 2 நண்பர்கள் ஒரு புது வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்தாங்க. ஒருத்தன் தோத்துருவேன்னு பயந்து முதல் லெவலை விட்டு நகரவே இல்லை. ஆனால் இன்னொருத்தன் திரும்ப திரும்ப தோத்தாலும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு விடாப்பிடியாக விளையாடினான். கொஞ்ச நாள் அவன் அந்த கேமோட மாஸ்டர் ஆனான். உன்னோட வாழ்க்கையும் அப்படிதான். நெவர் ஸ்டாப் லேர்னிங். 2வது இஃப், நீ முயற்சி செஞ்சா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். கற்றுக்கிட்டது மட்டும் போதாது, அதை வச்சு முயற்சி செய்யணும். ஒரு பையன்கிட்ட இந்த 2 அடி உயரம் உள்ள தடையை தாண்ட முடியுமான்னு கேட்டா தெரியலன்னு சொல்றான். How you will know? You have to try. தாண்டி பார்க்கணும். ஒருவேளை தாண்டும் போது தட்டி விட்டா என்ன அர்த்தம்? அதனால தாண்ட முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அதுக்கு அர்த்தம் ட்ரை இட் அகெயின். இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி வந்து தாண்டு, இல்லைன்னா வேற ஒரு ஆங்கிள்லேருந்து தாண்டு. கீப் ட்ரைங். முயற்சி தான் உன்னை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும். 3வது இஃப், இது ரொம்ப கஷ்டமான ஒன்று. நீ நிலைச்சு நின்னா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். சில பேர் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் 6 மாதத்துல கஷ்டம் வந்துடும். அதை விட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ்க்கு தாவிடுவாங்க. They keep building the foundation but never build the house. அவங்க நிறைய இடத்துல அஸ்திவாரம் போடுவாங்க, ஆனால் ஒரு வீட்டையும் முழுசாக கட்டி முடிக்க மாட்டாங்க. ஒரு செடியை நட்டு அது மரமாகிற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்டேயிங் பவர். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை முடிச்சு பாரு. அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. கடைசி, நீ உண்மையா அக்கறை காட்டினா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ ஒரு சின்ன உதாரணம் மூலியமாக சொல்கிறேன். 2 டாக்டர் இருந்தாங்க. 2 பேருமே நல்லா படித்தவங்க. ஒரு டாக்டர் அதை ஒரு வேலையாக மட்டும் பார்த்தாரு. இன்னொருத்தர் தன்கிட்ட வர ஒவ்வொரு பேஷன் மேலேயும் உண்மையாக அக்கறை காட்டினாரு. அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. அன்பா பேசினாரு. சொல்லு, மக்கள் யாரை விரும்புவாங்க? அக்கறை காட்டுற டாக்டர் தானே. இஃப் யூ கேர் அட் ஆல், யூ வில் கெட் சம் ரிசல்ட். இஃப் யூ கேர் என்ஃப், யூ வில் கெட் இன்க்ரெடிபிள் ரிசல்ட். நீ செய்கிற வேலை மேலேயும் உன்னை சுற்றி இருக்க மக்கள் மேலேயும் அக்கறை காட்டு. அதுதான் உனக்கு உண்மையான மதிப்பை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 இஃப்ஸில் ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். லேர்ன், ட்ரை, ஸ்டே அண்ட் கேர். ஆனால் இந்த 4 விஷயங்களையும் நம்ம சரியாக செஞ்சால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒர்த்வைலாக அர்த்தமுள்ளதாக மாறும். ஸோ கொஸ்டின் ஃபார் யூ, இந்த 4 இஃப்ஸில் நீங்கள் இன்றைக்கி எதில் அதிக கவனம் செலுத்த போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் ஃபைண்ட் யுவர் வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.